கேட்பாங்க, கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன எழுத்துக்கள் அறிதல், சுட்டு எழுத்துக்கள். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் போன இயர்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ, ஔ என்ற எழுத்துக்களின் இன எழுத்துக்களை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு வந்து கரெக்டான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ, உ அப்படின்றது தான். அதே மாதிரி இன எழுத்துக்களினுடைய அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதுக்கு வந்து சரியான பதில் இந்த கேள்வியில் கல்வி அப்படின்றது. ஸோ இந்த 2 பேட்டர்னில் எப்படி வேணால் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வினா எழுத்துக்கள். ஸோ இந்த வினா எழுத்துக்கள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஷினை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சரியான வினா சொற்களை தேர்ந்தெடுக்க, கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எப்படி எழுதுவோம், எது அப்படின்றது வராது, என்னன்றது வராது. ஸோ இதுக்கு சரியான பதில் வந்து யாவை. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. தென் அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஸோ இந்த வினா எழுத்துக்களில் வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸில் தான்